Morning Moon. நேரத்தை ஒதுக்கி நம்ம யூடியூப் சேனல்ல பெரிய அளவுக்கு உயரணுங்கிற ஒரே நல்ல எண்ணத்தோட வாழக்கூடிய ஒரு நல்ல ஆத்மானா நம்ம சங்கர் அவர்கள் தான். அவர் இன்னைக்கு துபாயில என்ன மாரி விசாஸ் இருக்கு, என்ன டைப் ஆஃப் விசா இருக்குங்கிறத சங்கர் சொல்ல போறாரு. சொல்லுங்க சங்கர். வணக்கம் ஞானகுமார். மார்னிங் மூன் சேனல் எல்லா வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வணக்கம். ஞானகுமார் ரொம்ப உழைப்ப போடுறாப்புல. எல்லார் நேரத்தையும் அவர் நேரத்தில் இல்லாம எல்லார் நேரத்தையும் எடுக்கிறாப்புல. அதுக்கு பயன் அளிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டிக்கிறேன். ஸோ ஞானகுமார் நீங்க என்ன கேட்டீங்கன்னா என்ன மாதிரி விசா இருக்குன்னு கேட்டீங்களா துபாயில? துபாயில பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் விசாஸ் இருக்கு. பேசிக்கலி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டூரிஸ்ட் விசா, விசிட் விசா, அப்புறம் டிரான்சிட் விசா, ரெசிடென்சி விசா, ஸ்டூடெண்ட், நிறைய விசா இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் விசா, கோல்டன் விசா, கிரீன் விசா. ஸோ அதாவது கிரீன் விசான்னு சொல்றது ஃப்ரீலான்ஸ் விசான்னு சொல்லுவாங்க. ஃப்ரீலான்ஸ் விசா, அப்புறம் மெடிக்கல் விசா. ஸோ இதுல ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது, டூரிஸ்ட் விசா ஃபேமஸ், கோல்டன் விசா அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃப்ரீலான்ஸ் விசா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ப்ளூ விசான்னு ஒன்று இருக்குது, ரீசெண்டாக இருக்குது ப்ளூ விசான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விசாஸ்லாம் அதிகமாக இருக்குது. நீங்க எதை பத்தி டீட்டெயில் அதிகமாக கேட்க விரும்புறீங்க? இப்ப நான் கேட்கறது பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் விசா, இந்த விசிட் விசா, எதுல உங்களுக்கு இப்போ கோல்டன் விசா தான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. யூஏனாலே இன்னைக்கு செலிபிரிட்டி எல்லாருக்குமே இப்போ கோல்டன் விசா கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணா கோல்டன் விசா கிடைக்குதா, எதுல இன்வெஸ்ட் பண்ணா கோல்டன் விசா எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஸோ நீங்க ஜென்ரலா கோல்டன் விசாவோட கிரைட்டீரியா கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி கோல்டன் விசாக்கு அப்ளை பண்றது, அது என்ன மாதிரி செக்டர்ல உள்ளவங்களாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ உங்களுக்கு நீங்க டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்டர்ஸ் மட்டும் கிடையாதுங்க. இப்போ கோல்டன் விசா உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் மட்டும் கொடுக்கல, ஸ்பெஷல் டேலண்ட் உள்ள பீப்புளுக்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்புறம் சொல்லப்போனா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க, என்டர்பிரினர்ஸ் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்றவங்களுக்கும் இன்னோவேட்டர்ஸும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க துபாய் பாத்தீங்கன்னா ஹியூமனிடேரியன் ஒர்க்குக்கு அதாவது சோஷியல் ஒர்க்குக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் கொடுக்குறாங்க சொல்லப்போனா. ஸோ சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர்ஸ்னு சொல்லிட்டு மல்டிபிள் கேட்டகரிக்கு கோல்டன் விசா கொடுக்குறாங்க. அது இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க. பெரும்பாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளவுதான். பட் நிறைய செக்டார்ஸ்க்கு அதாவது டொமைன் உள்ளவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்வெஸ்டர்ஸா இல்லைன்னா உங்களுக்கு தனித்தனியா உங்களுக்கு கிரைட்டீரியா சொல்லணும்னா சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்வெஸ்டர் துபாயில இன்வெஸ்ட் பண்ணா இந்த கோல்டன் விசா மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அட்லீஸ்ட் 2 மில்லியன் யுஏஇ 2 மில்லியன் திரம்ஸ் ஒர்த் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஏதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். இப்போ நீங்க சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல போனா, நீங்க இன்வெஸ்ட் சொல்றீங்க இல்லையா, ரியல் எஸ்டேட்ல நீங்க மினிமம் 2 மில்லியன் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குங்க. ஸோ அதுதான் கிரைட்டீரியா. மற்றபடி இன்வெஸ்டர்ஸ்க்கு பெருசா இல்லை. நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கினாவே நீங்க மற்றபடி எலிஜிபிலிட்டி ஆயிருவீங்க. அப்புறம் ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. ஐசிஏ வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும். அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப், பாஸ்போர்ட், அவ்வளவுதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். பட் அதுல நீங்க உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட் பண்ணி அதுல கிடைக்கிற கோல்டன் விசாவில் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா அது ரொம்பவே அதிகம் தான் சொல்லலாம். அதனால தான் எல்லாருமே கோல்டன் விசா போகணும்னு நினைக்கிறாங்க. பெனிஃபிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் ஸ்டே இருக்கு. மற்ற விசா மாதிரிலாம் மற்ற கிடையாது. இல்ல 5 to 10 இயர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான். 5 to 10 இயர்ஸ் வரையும், மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரையும் உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கான, அதாவது விசா லாங் டேர்ம் விசாவா இருக்குது உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு பிசினஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, நீங்க என்ன சொல்றது, அந்த 10 இயர்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணலாம், இது தங்கலாம், படிக்கலாம், இல்லைன்னா நீங்க ஸ்பான்சர் பண்ணலாம். நீங்க ஃபேமிலி ஸ்பான்சர் பண்ணலாம், பேரண்ட்ஸ் கூட நீங்க ஸ்பான்சர் பண்ணலாம். நார்மலான விசாக்கெல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ண முடியாது. நார்மல் எம்ப்ளாய்மெண்ட் விசாக்கு இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா கோல்டன் விசால பாத்தீங்கன்னா என்டையர் பேரண்ட்ஸ்க்கு நீங்க பண்ணலாம். அது ஒரு பெரிய பெனிஃபிட் இல்லையா? அப்புறம் அப்ப இது இல்லாம ஹெல்த் கேர்ல பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் எஜுகேஷன்லயும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. இப்ப எம்ப்ளாய்மெண்ட் விசால வரவங்க அந்த அளவுக்கு கம்பெனிஸ் தான் உங்களுக்கு என்ன சொல்றது, அந்த மெடிக்கல் விசா எல்லாம் போடுவாங்க. பட் கோல்டன் விசால உள்ளவங்களுக்கு கவர்மெண்ட் ஹெல்த் கேர் சிஸ்டத்துலயும் சரி, எஜுகேஷன் சிஸ்டத்துலயும் சரி நிறைய பெனிஃபிட் இருக்குது.
அப்புறம் ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் விசாக்குன்னு ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. அவங்களுக்குன்னு உள்ள என்ன சொல்றது இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருந்தாலும் சரி, அந்த கிரேடிங் சிஸ்டமே வந்து தனியா இருக்கு. நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசால வரவங்களுக்கு மாதிரியே கிடையவே கிடையாது. ஸோ ம். அதுல வந்து பயங்கர பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே. இதுல வந்து உங்களுக்கு வந்து இப்ப லாங் டேர்ம் விசா ஒர்க்கை பத்தி இதுல வந்து இன்னும் டீட்டெயில் சொல்லணும் கூட சொல்லலாம். மீன்ஸ் இதுல டோட்டல் இன்னும் நிறைய பெனிஃபிட்டை பத்தி சொல்லலாம் கூட சொல்லலாம். கோல்டன் விசால நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சது வந்து 10 வருஷத்துக்கு அதிகபட்சம் அவங்க ஸ்பெண்ட் பண்றது கோல்டன் விசா வாங்கினதுக்கு அப்புறம் 9000 ஏடி ஃபார் 10 இயர்ஸ் கோல்டன் விசா ஐடி கார்டுக்கு விசாக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து பெர் இயர் வந்து 1000 ரியால் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இன்னொன்னு நான் படிச்சேன் அதுல 9000 ஏடிங்கிறது சாதாரண இப்ப எம்ப்ளாய்மெண்ட் விசாலாம் கம்பெனி பே பண்ணும். ஆனா கோல்டன் விசா வந்து உங்களுக்கு 10 இயர்ஸ்க்கு 9000 ஏடி பே பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. 10 இயர்ஸ் நமக்கு வந்து ஃப்ரீ மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாமே அதுலயே கவர் ஆயிடும். அதாவது நீங்க என்ன கேட்க வரீங்கன்னா, முதல்ல வந்து பெனிஃபிட்ஸ் கேட்டீங்க. இப்போ வந்து காஸ்ட்டை பத்தி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஓகே. எவ்வளோ உங்களுக்கு காஸ்ட் ஆகும் கோல்டன் விசா வந்து கிடைக்கிறதுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏற்ற மாதிரி காஸ்ட் வேரியேஷன் ஆகும். இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற ப்ராசஸிங்கும் சரி காஸ்ட்டும் சரி வேரி ஆகும். ஓகேங்களா? வந்து ப்ரொஃபஷனல் கேட்டகரி சொல்றோம் பார்த்தீங்களா? கோல்டன் விசால டாக்டர், இன்ஜினியர், சயின்டிஸ்ட் அவங்களுக்குள்ள ப்ராசஸிங்கு அவங்களுக்குள்ள காஸ்ட் வந்து வேரி ஆகும். ஸோ இது டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இன்வெஸ்டர் பற்றி தான் பெரும்பாலும் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இன்வெஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 மில்லியன் திரம்ஸ்க்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும். சரிங்களா? வாங்கிட்டேன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 1000 to 5000 திரம்ஸ். திரம்ஸ்ல சொல்றேன் ம். நான் 1000 to 5000 திரம்ஸ் கோல்டன் ப்ராசஸிங் விசா இருக்கும். அப்புறம் இந்த ரியல் எஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்க இல்லையா? நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் வரும் இல்லையா? அது ஒரு 4% இருக்கும். 4% ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் இருக்குது. ஸோ இதுதான். ஸோ ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து 2 மில்லியன் பிளஸ் கவர்மெண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 1000 to 5000 திரம்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 4% ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இன்வெஸ்டர் கேட்டகரிக்கு உள்ளது காஸ்ட் வரும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்டா ரீல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவுட்லுக் வந்து கோல்டன் விசான்னா ரியல் எஸ்டேட் இன்ட்ராக்ஷன் பண்ணி தான் இருக்கு. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ ஒரு ஓன் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோல்டன் விசா வச்சிருந்தா அவங்க வந்து ஓன் கம்பெனி ஆரம்பிக்கலாமா? இல்ல நார்மலாவே ஓன் கம்பெனி நம்ம தனிப்பட்ட முறையில ஃப்ரீலான்சர் கம்பெனி நம்ம தனியா ஆரம்பிக்கிறோம். ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கிறோம். புரியுது. அது அதுக்கு அதாவது இந்த நீங்க ம்ஹும். புரிஞ்சுச்சு. ஆக்சுவலா என்ன நீங்க கேக்குறீங்கன்னா ஒரு பிசினஸ் மாதிரி ஆரம்பிச்சா அதுக்கு என்ன மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் இல்ல அதுக்கு என்ன மாதிரி காஸ்ட் அப்படின்னு கேக்குறீங்க. இங்க யுஏஇ ம். பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து நிறையவே நல்லாவே பண்றாங்க இங்க. ஒன்னும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரியல் எஸ்டேட், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஓன் பிசினஸ் அதாவது ஸ்டார்ட் அப். இங்க வந்து யுஏஇ வந்து பயங்கரமா ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்றாங்க. கவர்மெண்ட் வந்து அங்க இருக்கிற யுஏஇல பாத்தீங்கன்னா எல்லா எமிரேட்ஸும் சரி, அது வந்து அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான்ல இருந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவங்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியான அவைலபிலிட்டிஸ் வந்து பிசினஸ் ஓபன் பண்றதுக்கு ஈஸியான வழிகள் தான் வச்சிருக்காங்க. ப்ராசஸிங்கே வந்து ரொம்ப கம்மி ஃபீஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்றீங்கன்னா, ஸ்டார்ட் அப் பண்ணணும்னா நீங்க வந்து ஸ்டார்ட் அப்ல வந்து உங்களுக்கு கோல்டன் விசா வரணும்னா அது வேற கிரைட்டீரியா இருக்கு. அதுக்கு அதே தான் 2 மில்லியன் திரம்ஸ் வந்து நீங்க பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். கோல்டன் விசா உங்களுக்கு வேணும்னா பிசினஸ்ல. இதே நீங்க வந்து ஃப்ரீ ஜோன்ல நீங்க வந்து கம்பெனி ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனல் காஸ்ட் எதுவுமே கிடையாது. ஒன்லி இந்த பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க 2 மில்லியனுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றேன்ற இந்த ப்ரூஃப் மட்டும் இருந்தா போதும். மற்றபடி அடிஷனல் காசஸ்லாம் எதுவுமே ஃப்ரீ ஜோன்ல கிடையவே கிடையாது. ஸோ ம். அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குது. கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கு. அதாவது என்ன சொன்னா ஃப்ரீ ஜோன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு துபாயை பொறுத்தவரையும் அப்ராக்சிமேட்லியா ஒரு 5000 வச்சுக்கலாம். ஷார்ஜால பாத்தீங்கன்னா 7000 to 8000. அஜ்மான்ல பாத்தீங்கன்னா 6000 அரௌண்ட் 6000 அப்ராக்சிமேட்லி. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கு. ஸோ இது வேரி ஆகும். கம்பெனியோட என்ன சொல்றதுன்னா கம்பெனியோட டைப் ஆஃப் பிசினஸும் லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். அப்ராக்சிமேட்லி 10,000 to 50,000 சொல்லுவாங்க. பட் ஸ்டார்ட் அப்ல கம்மியாகும். இப்போ கோல்டன் விசா ப்ராசஸிங் பண்றதுக்கு ஒரே சார்ஜ் தாங்க. நீங்க வந்து இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ப்ரொஃபஷனல் கேட்டகரியில வந்தாலும் சரி, கோல்டன் விசா ப்ராசஸ் பண்றதுக்கு 1000 to 5000 திரம்ஸ் தான். அப்புறம் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு வந்து லீகல் கன்சல்டன்சி சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 5000 to 10,000 வரும். ஏன்னா
கவர்மெண்ட்ல வந்து லீகலா நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா அதுக்கு வந்து லாயரை வச்சு அது ப்ரொஃபஷனலா தான் நீங்க இந்த சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இதுல பாண்டு சொல்லுவாங்க இல்லையா, பத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம நம்ம பண்ண முடியாது. லீகல் அட்வொகேட்டை வச்சு தான் அதை பண்ணணும். ஸோ அவங்களுக்குள்ள ஃபீஸ் வந்து அரௌண்ட் மினிமம் 5,000 to 10,000 dirhams இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த பிசினஸ் கேட்டகரி. ஓகே, ஸோ ஓகே, டோட்டலா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரினா, நீங்க சொன்ன மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னா 2 மில்லியன் திரம்ஸ் வேணும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்க்கு 10,000 to 50,000, அதாவது அப்ராக்சிமேட்டா சொல்றேன் நான். ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 1,000 to 5,000, இது கோல்டன் விசாக்கு. பிளஸ் லீகல் கன்சல்டன்சிக்கு வந்து 5,000 to 10,000 அப்ராக்சிமேட்லி. ஸோ ஓகே, இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் கோல்டன் விசா. ஓகே. ஓகே சங்கர். இப்போ எல்லாருக்குமே இந்த கனவு இருக்கும். கோல்டன் விசா. இப்ப எம்ப்ளாய்மென்ட் விசால நெறைய பேர் துபாய்ல இருப்பாங்க. இப்போ புதுசா ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு. கோல்டன் விசா. செலிபிரிட்டிலாம் நெறைய பேர் வாங்குறாங்க. ரீல்ஸ்லாம் ம், பார்ப்பாங்க. இப்ப நார்மலா உள்ள எம்ப்ளாய்மென்ட் விசால இருக்கிறவங்க, ஆ அவங்க வந்து ஒரு ஒரு 5 வருஷம், 10 வருஷம் துபாய்லயே இருந்தவங்க, ஒரு ம். ஒரு டவுன் பேமெண்ட் கட்டி ரியல் எஸ்டேட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குனா, அவங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து கோல்டன் விசா கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க அங்க இருப்பாங்கல்ல. அந்த மாரி டவுன் ம். பேமெண்ட் கட்டியும் ஒரு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? நீங்க ரியல் எஸ்டேட் பத்தி பேசணும்னா தனி டாபிக். ரியல் ஓகே. எஸ்டேட்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லல. இங்க ரியல் ஆ. எஸ்டேட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், நிறைய நிறைய ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்களாம் வந்து பயங்கர ஃபிளெக்சிபிலிட்டில வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்லாம் வச்சிருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து சேலரி ரேஞ்ச் ஒரு ரேஞ்ச் வேணும். நீங்க வந்து கோல்டன் விசா அப்ளை பண்றதுக்காண்டி நீங்க வந்து டைரக்டா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க ரியல் எஸ்டேட்ல. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் விசால இருந்து நீங்க கன்வெர்ட் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் விசால இருக்கிறவங்க வந்து ஒரு கோல்டன் விசா வாங்குறதுக்கு நீங்க அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு சேலரி ரேஞ்சு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு அமௌண்ட் தேவைப்படும். ஏன்னா நீங்க 20% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். 2 மில்லியன் வந்துறது வந்து கோல்டன் விசாவோட கிரைட்டீரியா. நல்லா கேட்டுக்கோங்க. 2 மில்லியன்ல 20% நீங்க போட்டுக்கோங்க. 20% அமௌண்ட் நீங்க மினிமம் வேணும். அது பிளஸ் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது சாரி, ரியல் எஸ்டேட் கோல்டன் விசா ரெஜிஸ்ட்ரேஷன் பிளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் நீங்க கையில வச்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் உங்களால உங்களால வந்து மந்த்லி சேலரில அகாமடேட் பண்ண முடியுமான்னு நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இங்க வந்து நல்ல ஜாப் ஒர்க் பண்றாங்க. எக்ஸாம்பிள் 25K சம்பளம் வாங்குறாங்க. 25 to எபோவ் வாங்குறாங்க இல்லையா? அவங்கலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அவங்க வந்து வீடு எடுத்துடுறாங்க. 2 மில்லியனுக்கு எக்ஸாக்ட்டா லோன போட்டு எடுத்துடுறாங்க. கோல்டன் விசால அப்ளை பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பெரிய அமௌண்ட்டா தெரியல. நான் சொல்றது 25 எபோவ் சொல்றேன். 30 வாங்குறவங்க, ம். 35, 40 எல்லாம் வாங்குறவங்கலாம் வந்து டைரக்ட்டா அவங்க வந்து எம்ப்ளாயி விசாலாம் கிடையாது. டைரக்ட்டா அவங்க என்ன பண்ணி சொல்ற மாரி 20% ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு பண்ணிடுறாங்க. அது வந்து ஸ்மார்ட் மூவ்னே சொல்லலாம். ஸ்மார்ட் மூவ். பட் என்னன்னா, நம்மள மாரி ஆளுங்க மிடில் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா, நெறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஏற்கனவே உள்ள லோன்ஸ்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் வந்து தாண்டி பண்றதுன்றது வந்து கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அதுக்கு நீங்க வந்து அத யோசிச்சு தான் நீங்க செய்யணும். கண்டிப்பா, கண்டிப்பா சங்கர். நீங்க சொன்ன மாரி நெறைய விசாவ பத்தி டீட்டெயில்ஸ்லாம் சொன்னீங்க. இப்ப விசிட் விசா, டூரிஸ்ட் விசா, ஆ எம்ப்ளாய்மென்ட் விசா, ஆ இன்னொன்னு ஏதோ ப்ளூ விசான்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல? இத பத்தி கொஞ்சம் சின்னதா ஒரு டீட்டெயில் ஷார்ட்டா சொல்லி முடிக்க முடியுமா? இது ப்ளூ விசா பத்தியா? ஆ. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். அதாவது நீங்க வந்து நீங்க கேட்டீங்க இந்த மாரி எம்ப்ளாய்மென்ட் விசா உள்ளவங்களுக்கு வந்து எப்படி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு. இன்வெஸ்ட் பண்ணா தான் வாங்க முடியும். பட் அது இல்லாம வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு சேலரி ரேஞ்ச் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு 30 to 50 வந்து மினிமம் வேணும். ஸோ அவங்களால மட்டும் கண்டிப்பா. தான் வந்து அப்ளை பண்றதுக்கான வேல்யூ இது இருக்குது. ஆமா. ஸோ வேற என்ன கேட்டீங்க? இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப விசிட் விசா, எம்ப்ளாய்மென்ட் விசா, இதெல்லாம் எத்தன மந்த் டியூரேஷன்? விசிட் விசா எத்தன மந்த் டியூரேஷனு? எம்ப்ளாய்மென்ட் ஆக்சுவலா விசா வந்து எவ்ரி ப்ளூ விசா பத்தி கேட்டீங்க இல்லையா? ஆமா, ஆமா. ஆமாமா. ஸோ ப்ளூ விசான்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ளூ விசான்றது வந்து உங்களுக்கு மினிமம் 5 இயர்ஸ் மட்டும் தான். அது வந்து ஓகே. 10 இயர்ஸ் கிடையாது. மினிமம் 5 இயர்ஸ் மட்டும் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் கேட்டகரி கிடையாது. இது வந்து ஸ்கில்டு வொர்க்கர்ஸ் கேட்டகரி. ஸோ அது வந்து ம். எப்படி சொல்லணும்னா, டிஃபரெண்ட் செக்டார்ல உள்ளது. நம்ம வந்து எல்லா ஸ்கில்டு வொர்க்கர்ஸ் எந்த எந்த டொமைன்ல இருந்தாலும் சரி, அது மேனுஃபேக்சரிங்கா இருந்தாலும் சரி, டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, அது அவங்களுக்கு உள்ள கேட்டகரி தான் அது. அதுக்கு வந்து லோக்கல் ஸ்பான்சர் தேவையில்ல. ப்ளூஸ் அப்ளை பண்றதுக்கு. ஸோ 5 வருஷத்துக்கு தான் குடுப்பாங்க உங்களுக்கு. ஆனா இதுல வந்து என்னன்னா, இதுலயும் அதே பெனிஃபிட் இருக்குது. 5 வருஷம் தான். பட் இதுலயும் உங்க ஃபேமிலி ஃபுல்லா நீங்க ஸ்பான்சர் பண்ணலாம். ஓகே, நீங்க வந்து ஓகே. நீங்க வந்து பேரண்ட்ஸ கூட நீங்க ஸ்பான்சர் பண்ணலாம். ஸோ இதுல ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆ
ஸோ பப்ளிக் சர்வீசஸ் எல்லாம் இருக்குது. இதை நீங்க பண்ணிக்கலாம் நீங்க. இந்த ப்ளூ அதனால விசாங்கிறது எப்படி எந்த கேட்டகரியில அவங்களுக்கு எலிஜிபிலிட்டிலாம் எப்படி இது? இப்போ ப்ளூ அதான் விசான்னு சொல்லுங்க. நார்மல் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்க ப்ளூ விசாக்கு அப்ளை பண்ண முடியுமா? எப்படி அந்த கேட்டகரி எலிஜிபிலிட்டி? நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க ப்ளூ விசாக்கு அப்ளை ஆ பண்ணலாம். நீங்க ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ப்ரொஃபஷனல் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா, எந்த ஜாப்லயும் நீங்க ப்ரொஃபஷனல் கேட்டகரியில இருக்கீங்கன்னா, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நீங்க வந்து ப்ளூ விசாக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஓகே, பட் ஓகே. என்னன்னா, அது டிமாண்டா இருக்கணும். அந்த அந்த ஜாப் நீங்க எந்த ப்ரொஃபஷனல் இருக்கீங்களோ, அந்த ஜாப் வந்து இந்த யுஏஇல பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் குடுத்துருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்துக்கங்களேன். சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் எக்ஸாம்பிள் சொல்றேனே. ம். ஓகே. இப்ப வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் ம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி கேட்டகரி குடுத்துருப்பாங்க. அந்த கேட்டகரியில உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் வந்து மேட்சா இருந்துச்சுன்னா, இதெல்லாம் வந்து அதிகமா ரெக்வயர்ட் தேவை. அதாவது ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க மைக்ரேஷன் பண்ணி ஆஸ்திரேலியா, கனடா போறீங்க இல்லையா? அங்க போட்டுருக்காங்கல்ல ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், ஸ்கில்டு மைக்ரன்ட்ஸ் சொல்லிட்டு போடுறாங்க பாத்தியா? அவங்க ஒரு கேட்டகரி ஆமாமா, ஆமா. குடுத்துருப்பாங்க. இந்த ஜாப்க்கு மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அப்பதான் உங்களுக்கு விசா கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அதே ஆமா. ஒரு கான்செப்ட்ட தான் இங்க அப்ளை பண்ணிருக்காங்க. ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு ஓகே, வந்து நீங்க ப்ளூ விசா அப்ளை பண்ணலாம். 2 ஓகே, இயர்ஸ் 2 இயர் 1 இயர் 1 இயர் 2 இயர்ஸ் 1 விசா ரினியூ பண்ணாம டைரக்ட்டா 5 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. சோ ஓகே, அதுதான் ஓகே. இங்க ஒரு பெனிஃபிட். வேற எதுவும் கிடையாது. ஸ்கில்டு ஆ ஒர்க்கர்ஸ்க்கு 5 இயர்ஸ் ஃபேமிலி ஸ்பான்சர் பண்ணலாம். பிளஸ் எக்ஸ்ட்ரா சில சில விஷயங்கள்லாம் வந்து அடிஷனலா வந்து உங்களுக்கு வந்து ஆ இருக்குது. லோக்கல் ஸ்பான்சர்லாம் தேவையில்லை. இதுக்கு லோக்கல் ஸ்பான்சர் தேவை ஓகே. கிடையாது. ஓகே சங்கர். இப்ப விசிட் விசா வந்து எத்தன மந்த் வேலிடேஷன்? அந்த எத்தன மந்த்துக்குள்ள நம்ம கம்பெனி விசால மாற முடியும்? ஓ! நீங்க வந்து விசிட் விசா கேட்கிறீங்களா? ஆ. ஸோ அ அத சொல்றேங்க இல்லையா? உங்களுக்கு வந்து விசிட் விசா வந்து இப்போ வந்து 2 மந்த்ஸ் குடுத்துருக்காங்க இப்ப விசிட் விசா. சரிங்களா? ஓகே, 2 ஓகே, மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 2 மந்த்ஸ்ல உங்களுக்கு வந்து நீங்க வித்தின் 2 மந்த்ஸ்க்குள்ள நீங்க வந்து விசிட் விசா நீங்க மாறணும். சாரி விசிட் விசாலேருந்து எம்ப்ளாய்மென்ட் விசாக்கு மாறணும். அப்படி இல்லன்னா நீங்க எக்ஸிட் அடிக்கிற மாரி இருக்கும். வித்தின் 2 ஓகே. மந்த்ஸ்ல நீங்க எக்ஸிட் அடிக்கிற மாரி இருக்கும். எக்ஸிட் அடிச்சுட்டு எக்ஸாம்பிள் பக்கத்துல ஒமான் மோஸ்ட்லி ஒமான் தான் பிரெஃபர் பண்றாங்க. ஒமான்ல நீங்க போயிட்டு எக்ஸிட் அடிச்சுட்டு உள்ள வந்துரலாம். ஆ அடிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஆ திருப்பி வந்து விசா வந்து ரினியூ ஆயிரும். விசிட் விசா ரினியூ ஆயிரும். திருப்பி பிளஸ் அடிஷனல் 2 மந்த்ஸ் விசிட் விசா. ஸோ அந்த அந்த காஸ்ட் வந்து என்கோர் பண்ற மாரி இருக்கும். விசிட் விசாக்கு டூரிஸ்ட் அந்த எக்ஸிட் அடிச்சுட்டு போயிட்டு வெளிய வர்ற மாரி. ஸோ அது வந்து பாசிபிலிட்டி தான் இங்க. இங்க இருந்தே கூட நீங்க ம். வந்து மாத்திக்கலாம். 2 மந்த்ஸ் முடியறதுக்கு முன்னாடி. அது காஸ்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அதுக்கு மோஸ்ட்லி பிரெஃபர்ட் வந்து வெளிய போயிட்டு வருவாங்க. பெரும்பாலும் ஏன் வெளிய போறதில்ல சில பேர் அப்டின்னா, அவங்களுக்கு தெரியாது. யாருமே ஹெல்ப் இல்ல அப்டின்னா, பட் இங்க வந்து டூரிஸ்ட் கம்பெனிஸ் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்றாங்க. ட்ரஸ்டட் ம். டூரிஸ்ட் கம்பெனிஸ் அவங்களே அரேஞ்ச் பண்றாங்க. அவங்கள்ட்டயே போனீங்கன்னா, அவங்களே அரேஞ்ச் பண்றாங்க. ஏன்னா பஞ்ச் ஆஃப் பீப்பிள் வந்து மோஸ்ட்லி விசிட் விசால வர்றவங்க வந்து எக்ஸிட் அடிச்சுட்டு வராங்க. ரெகுலரா போயிட்டு வராங்க. ஓகே, ஸோ அதனால ஓகே. அந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகே சங்கர். எனக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. நம்ம சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும், புதுசா என் சேனல பார்க்குறவங்க கூட இன்னைக்கு யுஏஇலேருந்து என் சேனல பார்த்தா நெறைய லிவிங் காஸ்ட், பேச்சுலர் லிவிங் காஸ்ட், இப்ப விசாவ பத்தி டீட்டெயில்ஸ், ப்ரீவியஸ் வீடியோல நம்ம ஜாப பத்தி பேசியிருப்போம். நெக்ஸ்ட் கண்டென்ட் வீடியோ இன்னும் நல்ல ஒரு யுஏஇல உள்ள நெறைய இன்ஃபர்மேட்டிவ் மக்களுக்கு பயனுள்ளதா நீங்க நெறைய இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நான் வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சங்கர். ஓகே. தேங்க் யூ. Morning Moon